இதை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமான்னு ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப புதுமையான வித்தியாசமான ரொம்பவே அருமையான ரெசிபிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ முருங்கைக்காய் எடுத்துருக்கேங்க. முருங்கைக்காய் நல்லா பார்த்து நல்ல ஒரு சோத்துக்காயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி முறுக்குனா முறுக்கல் வரணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காய் எடுத்திங்கன்னா நல்லா இருக்கும், முத்தல் இருக்காது, விதைகளும் முத்தி இருக்காது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காய் நான் 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 காய் தான் வந்திருக்கு. இதை சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்காயை நாம் கட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சமையலுக்கு கட் பண்ணுற மாதிரி பொடிசாக கட் பண்ண வேண்டாம். இதில் இந்த டாப் பீஸ் அதை எடுத்துடலாம். நார் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அது எடுக்கும் பொழுது லைட்டாக வந்துடும். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த நுனி பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுவும் நமக்கு தேவையில்லை. இதே மாதிரி எல்லா முருங்கைக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதை நாம் வேக விட்டுக்கலாம். ஸ்டவ்வில் நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். தண்ணி இப்போ சூடாக ஆரம்பிச்சிருச்சு. நாம் இதை இட்லி தட்டில் தான் வேக விட போகிறோம். தண்ணியில் போட்டு வேக விடுறதோட இட்லி தட்டில் வேக வச்சா சத்துக்கள்லாம் வெளியேறாது. இப்போ இட்லி தட்டில் நாம் இதை வச்சுக்கலாம். நான் ஒரே தட்டில் நிரப்பி விட்டுட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு தட்டில் வைக்க முடியல அப்படின்னா 2 தட்டில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் 10 நிமிஷம் வேக விட போகிறோம். நான் மூடி போட்டு விட்டுறேன். இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்ட்ரீம் வந்துட்டுருக்குது. முருங்கைக்காயும் நல்லாவே வந்துருச்சு, நல்லா நிறம் மாறி இருக்குது. இப்போ சூடாக இருக்கனால கை வைக்க முடியாது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வைக்கணும். முருங்கைக்காய் ஆறுறதுக்குள்ளே இதுக்கு நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. நம்ம ட்ரையாக தான் வறுக்க போகிறோம், எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் நல்லா வறுபடணும், அதாவது பொரிஞ்சு வரணும். வெந்தயம் பாருங்கள் நல்லா நிறம் மாதிரி வந்துட்டுருக்குது. கடுகும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் எல்லாமே பொரிஞ்சு முடிஞ்சிடும். லைட்டாக பரட்டி விட்டுடலாம், ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா நிறம் மாறிட்டு வாசம் வருது, கடுகும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பேன் அப்படியே சுழட்டி விட்டோம்னா எல்லாம் நல்லா பிறண்டு பொரிஞ்சு வந்துடும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். 5 நிமிஷம் ஆற விட்டுடுங்க. வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய இந்த சதை பகுதியை எடுக்க போகிறோங்க. முருங்கைக்காயை இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரிச்சுட்டு ஸ்பூன் வச்சுட்டு வழித்து விட்டாலே இதில் இருக்கக்கூடிய சதை பகுதி எல்லாமே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி. இதே மாதிரி இருக்கிற சதை பகுதி எல்லாத்தையுமே வழித்து எடுத்துடலாம். 2 சைடுமே திருப்பிட்டு வழித்து விட்டுக்கோங்க. வேக வச்சாதான் அதை நம்ம ஈஸியாக எடுக்க முடியும், அதுக்காக தான் வேக விட்டோம். இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் நாம் உரிச்சிட்டு சதை பகுதியை எடுத்துக்கலாம். முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய சதை பகுதி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். பாருங்கள், நமக்கு இவ்வளவு கிடச்சிருக்கு 1/2 கிலோ முருங்கைக்காயில். இது அப்படியே இருக்கட்டும். நாம் வறுத்து வச்ச வெந்தயம் கடுகு நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். நாம் கடுகு வெந்தயம் அரைச்ச அந்த ஜாரியை தான் மறுபடியும் பயன்படுத்த போகிறோம். நாம் எடுத்து வச்ச இந்த முருங்கைக்காய் சதை பகுதி அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கனால ஒரே பேட்சாக போட்டுறேன். அதிகமாக இருந்தால் நீங்கள் 2 பேட்சாக கூட போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாங்க. பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு 2 தடவை நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதும். கொஞ்சம் திரியாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலே போதுமானது. இந்த மாதிரி திரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடக்கூடாது. இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் பல்ஸில் 2 வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எடுத்தேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. நான் கடுகு வெந்தயம் வறுத்த அந்த பேனை தான் பயன்படுத்துகிறேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க.
இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து விட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சுங்க. நான் 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு அதையும் சேர்த்துருங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. நான் ஒரு 20 பூண்டு பல்ல தோல் உரித்து இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சுத்தமாக அலசி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு லேசாக வதங்கி வரட்டும். இப்போ பூண்டு லேசாக நிறம் மாதிரி வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நாம் அரைச்சி வச்ச முருங்கைக்காய் சதை பகுதி அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே இந்த எண்ணெயில் நல்லா ஒரு கலக்கு கலந்து விட்டுடுங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம், அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பூண்டு கருவேப்பிலையோடு சேர்ந்து எண்ணெயில் ஒரு வதங்கினா போதும். இந்த மாதிரி கலந்து விட்ட உடனே இப்போ நாம் மிளகாய்த்தூள் சேர்த்து விட்டுடலாம். நான் தனி மிளகாய்த்தூள் தாங்க சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து விட்றேன். உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே நம்ம உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்ச வெந்தயம் கடுகு அந்த பொடி அதையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்லேயே வச்சுட்டு மசாலா பொருளை சேருங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் புளிப்பு சுவைக்காக ஒரு குட்டி எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வு நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு புளி சேர்க்குறது பிடிக்கலனா எலுமிச்சம்பழம் சாறு கூட சேர்த்துக்கலாம். அப்படி எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்குறதா இருந்தால் 2 எலுமிச்சம்பழத்தோட சாறை பிழிஞ்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்து விட்ட புளியெல்லாம் பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே வற்றி அப்படியே எண்ணெய் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம குழம்பு ரசம் இல்லாத நேரத்தில் சாதத்தில் 1 ஸ்பூன் போட்டுட்டு அப்படியே பிடிச்சி சாப்பிட்லாங்க, அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம் இதுக்கெல்லாமும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தியில் தடவி விட்டு நல்லா ரோல் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாங்க. முருங்கைக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா முருங்கைக்காயில் செஞ்சதுன்றது நம்ம சொன்னால் தான் தெரியும், அது வரைக்கும் இதை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நாம் கலந்து விட்டால் போதும், எண்ணெய் நல்லாவே தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. சுற்றிலும் நல்லாவே தெரியும். அது லேசாக ஒரு கலக்கு கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக முருங்கைக்காய் ஊறுகாய் இல்லை முருங்கைக்காய் தொக்கு எப்படி வேணும்னா நம்ம பேர் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. நான் பீங்கான் ஜாடிக்கு தான் மாற்றி விட போகிறேன். கண்ணாடி பாட்டில், பீங்கான் ஜாடி, மண் ஜாடி இந்த மாதிரி மாற்றி விட்டுக்கோங்க. ஆனால் நல்லா சூடு ஆற விட்டுட்டு மாற்றி விடுங்க. நல்லா பூண்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல மனம் வருது. முருங்கைக்காயை வச்சு அருமையான சூப்பரான ஒரு சைட் டிஷ் நாம் ரெடி பண்ணிட்டோங்க. 3 மாதத்துக்கு நமக்கு சைட் டிஷ் பிரச்சனையே இருக்காது. எல்லா சாதத்துக்கும் டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளவு அருமையாக இருக்கும். இப்போ டேஸ்ட் பார்த்துடலாமா? உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. அப்படியே வாயில் வச்சவனே தொண்டையில் இறங்கிடுச்சு, அவ்வளோ நைஸாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சி செஞ்சுருக்கோம். அந்த பூண்டு கருவேப்பிலையோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இது நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டீங்கன்னா 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். முருங்கைக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தியில் தடவிட்டு ரோல் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.